ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ராகுவை பற்றி பதிவு தாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ராகுவை பத்தி நிறைய வீடியோக்கள் போடலாம். ராகுவோட நுட்பங்களை தான் வளர்க்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. பயனுள்ள வீடியோக்கள் அவ்வளவுமே கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், வெளிநாடு செல்லுதல், மனிதருக்கு தேவையான நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே வீடியோவை தந்திருக்கேன். எனது மதிப்புக்குரிய முதன்மை ஆசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒரு கோட்பாடை பயன்படுத்தி தான் கோல்சார பலனும் சொல்ல முடியும், தனிப்பட்ட ஜாதக பலன்களும் சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் தான் வீடியோக்கள் போட்டிருக்கு. இப்போ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டினால் எதுவாக இருந்தாலும் இந்த திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம். ஜிபே நம்பர் இதுதான். இதிலேயே கட்டணத்தை செலுத்தி நீங்கள் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். குடும்ப ஜாதகங்களை பார்த்தால் வெகு துல்லியமாக இருக்கும். அதேமாதிரி திருமண பொருத்தம் மட்டுமின்றி எப்படி வாழ்வார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து தான் நான் இதில் சொல்கிறேங்க. இப்போ பார்க்க வீடியோக்குள்ளே போவோம். உச்ச ராகு, நீச்ச ராகுங்க. என்ன ராகுக்கு இது குருநாதர், என்னோட மேன்மைமிக்க குருநாதர் குருஜி அவருடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடை பின்பற்றக்கூடிய நான் உச்ச ராகு நீச்ச ராகுன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? இது நான் சொல்ல போற ஸ்டைலே வேறங்க. ராகு ராதிகளுக்கு உச்ச நீச்சம் கிடையாதுங்க, ஷட்பலம் கிடையாது, ஸ்தான பலம் கிடையாது. ராகுக்கு முதல்ல ஸ்தான பலம் கிடையாது. அதுக்கு ஆட்சி உச்சம் எதுவுமே நிரந்தர வீடு கிடையாதுங்க. அவருக்கு சொந்த வீடே இல்லை. இருந்தாலும் உச்சராகு நீச்சராக சொல்றேன். இப்ப பழைய நூல்களில் பாத்தீங்கன்னா ரிஷபத்துல ஒரு சாரார் நீச்சம்பாங்க ராகுவை, ஒரு சாரார் உச்சம்பாங்க. விருச்சியத்துல கேதுவை உச்சம்பாங்க, சில பேர் நீசம்பாங்க. இப்படிலாம் மாறுபட்ட கருத்துக்கள், அதுக்குள்ளே போகல. இதுலதான் சுபத்துவத்தின் அளவுகள், சுபத்துவத்தின் படிநிலைகள். சுபத்துவம் வந்துட்டாலே நம்ம சொல்ற பலன் உங்களுக்கு புரியும். உச்சராகு நல்ல பலனை தரக்கூடிய ராகு. உச்சக்கிரகம் என்ன அர்த்தம்? நல்ல வலிமையா இருக்காருன்னு அர்த்தம். வலிமையா பலன் தரப்போகுதுன்னு அர்த்தம். அது உச்சராகு. நீசராகுன்னா என்ன அர்த்தம்? பலம் இழந்த ராகு. அப்படி எடுத்துக்கிடுவோம். அதைத்தான் இதுல விளக்க போறேன். உச்சராகு நீச்சராகுங்க. இப்ப பாருங்க, இது நல்ல பலன் தரக்கூடிய ராகுன்னு எடுத்துக்கிறோம். உச்சராகுவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். உச்சராகு. இது நீச்சராகு. இப்ப பாருங்க, இங்க ராகு மேசத்துல இருக்குங்க. மேசத்துல ராகு இருக்கு. மேசம், அதே மாதிரி கடகம், கன்னி, மகரம், இதுல பூரா ராகு நல்ல பலன் சொல்லுங்கிறது அதுவும் ஒரு விதி. ஒரு வாரத்தில் பதில் இல்லை. இந்த இடத்துலயுமே ராகு கெடுபலன் தரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுக்கு பின்னாடி வீடியோல போடுவோம். இப்ப மேசத்துல இருக்காருங்க. குருவுடைய பார்வை இங்க இருக்குது. சரியா? அது ஒண்ணு. இடம் கொடுத்த கிரகம் உச்சமா இருக்கு. எந்த லக்கணமா இருக்கட்டும், சில லக்கணங்களுக்கு காரகாதிபத்தியங்கள் வித்தியாசப்படும். இடம் கொடுத்த கிரகம் உச்சம், அப்பவே நல்ல பலன் தருவார். ராகு கேதுகளுக்கு இடம் கொடுத்த கிரகம் உச்சமானால் நல்ல பலன் வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அது ஒண்ணு. குரு பாக்குறாருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு சுக்கிரன் புதன், முதல்ல சுக்கிரன் குரு பரிவர்த்தனை ஆயிருது. அப்ப ராகு சுக்கிரனுடைய பலனையும் செய்யறாருன்னு அர்த்தம், குருவோடையும் சம்பந்தப்படுறான்னு அர்த்தம். சுக்கிரனுடைய சம்பந்தப்படுறாரு, குருவோட சம்பந்தப்படுறாரு. டிகிரி வாய்ஸா பக்கத்துல நெருங்கிடுச்சுன்னா இன்னும் சூப்பர். ராகு சுபத்தன்மையுடைய வேற டிகிரி வாய்ஸா, புதன் வேற அதுல கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. சந்திர அதியோகம் வேறு, அதனாலதான் பௌர்ணமி போட்டிருக்கேன். சந்திர அதியோகம் வருது. அப்ப ராகுக்கு எவ்வளவு சுபத்திரம் இருக்குது? இடம் கொடுத்த கிரகம் உச்சமா இருக்கு. அந்த செவ்வாய் சந்திரனுடைய அதியோகத்துல வராரு. குருவும் பாக்குறாரு. சுக்கிரனுடைய பரிவர்த்தனை, அதாவது பரிவர்த்தனைகளை இந்த ராகு எடுத்து செய்யும். அப்படிங்கிற அமைப்புலையும் வருது. சந்திர அதியோகம் இடம் கொடுத்து, அதாவது சுக்கிரன் உச்சமாவும் இருக்காரு. உச்சமா இருந்து இங்க குருவோட பரிவர்த்தனை ஆகிறாரு. இங்க டிகிரி வாய்ஸா நெருங்கியதான் அந்த பலன் கிடைக்கும். அப்ப ராகு அசாத்திய பலனை செய்வார். இதுதாங்க உச்சராகு. உங்க ஜாதகத்துல ராகு என்ன பலன் செய்யணும்? உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பேர குழந்தைகளுக்கு படிக்கிறத, அதாவது ராகு தசை நல்லா எந்த தசையுமே பருவத்துல வரணும். அந்தந்த பருவத்துல வந்தா தான் அது நடக்கும். வயசுக்கு தகுந்த பலன்கள் உண்டு. உங்கள் ஜாதகத்துல ராகு எந்த பலன் தரும் அப்படிங்க தெரிஞ்சு கொள்ள என்ன வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க. பலன்களை வெகு துல்லியமாக கிரக விளக்கத்தோடு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம்.